السلام عليكم ورحمة الله وبركاته. ஒரு ரமலான்லையும் சுபஹ்ல பயான் நடப்பது என்பது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். எல்லாரும் இருந்து போக முயற்சி செய்யும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العلي العظيم. الحمد لله. அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு இந்த வருடம் எங்களுக்கு இந்த ரமலானை அடையும் மேலான நல்ல பாக்கியத்தை தந்திருக்கின்றார். நம்மோடு இதே மஸ்ஜிதிலே தோளோடு தோள் சேர்ந்திருந்த நம்முடைய எத்தனையோ சகோதரர்கள் இந்த ரமலானிலே நம்மோடு இப்போது இருப்பதற்கில்லை. சகோதரர்களே, இன்னும் சில சகோதரர்கள் மாதத்தை அடைந்திருக்கின்றார்கள். ஆனால் நோன்பு நோக்க முடியாமல், வேறு அமல்களில் ஈடுபட முடியாமல் நோயாளிகளாக, ஆரோக்கியமற்றவர்களாக ஆகியிருக்கின்றார்கள். இவ்வாறெல்லாம் இல்லாமல் அல்லாஹு தஆலா எங்களுக்கு இந்த ரமலானை நோன்பு நோட்பதற்கும் இதர அமல்களில் ஈடுபடுவதற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்திருக்கிறார். அல்லாஹு தஆலாவுக்கு எல்லோரும் நன்றி செலுத்திக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். சகோதரர்களே, ரமலான் வருவதற்கு 2 மாதங்களுக்கு முன்னால் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமலானை அடைந்து கொள்வதற்காக வேண்டி துஆ செய்வார்கள். ஒவ்வொரு பள்ளிகளிலும் தொழுகைகளுக்கு பின்னால் அந்த துஆ ஓதப்படுகின்றது இமாம்களால். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜபி வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ், ஷஅபானிலும் ரஜபிலும் எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக, ரமலானை அடைவதற்கு எங்களுக்கு பாக்கியம் அளிப்பாயாக என்று அந்த துஆ செய்யப்படுகின்றது. நாம் துஆ செய்தோமோ, துஆ செய்யவில்லையோ, அல்லது குறைந்தது இந்த துஆக்களுக்கு ஆமீன் கூறினோமோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு இந்த ரமலானை அடைவதற்கு சந்தர்ப்பம் தந்திருக்கின்றார். அடுத்த வருடம் இதே போன்ற ஒரு ரமலானை நாம் சந்திப்போமா இல்லையா நமக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. ஏன், இன்னும் எஞ்சியிருக்கக்கூடிய இந்த ரமலானுடைய காலங்களிலே இருந்து அமல் செய்வோமா, நோன்பு நோட்போமா இல்லையா என்பது கூட எங்களுக்கு தெரியாது. எங்களுடைய வாழ்க்கைக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. சகோதரர்களே, அடுத்த கணம் என்ன நடக்கும் என்பது எங்களுக்கு தெரியாத ஒரு நிலையிலே தான் இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே எப்போதெல்லாம் எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குமோ அப்போதெல்லாம் அந்த நேரங்களிலே இருக்கக்கூடிய அமல்களை, கடமைகளை நிறைவேற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அடையக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடையக்கூடியவர்களாக ஒவ்வொருவரும் ஆக வேண்டும். சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் அந்த ரமலானுடைய சிறப்புகளை சஹாபாக்களுக்கு அதிகம் சொல்லி ரமலானை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற முறையை சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். அமல்களுக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வமூட்டுவார். ஒரு ஹதீஸ்ல வருகின்றது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதாக்கும் ரமலான், உங்களிடத்திலே ரமலானுடைய மாதம் வந்திருக்கின்றது, ஷஹ்ரு பரக்கத்தின், அது எப்படிப்பட்ட மாதம் என்று சொன்னால் அது பரக்கத் பொருந்திய மாதம். எவ்வளவு பரக்கத்! இந்த மாதங்களை பல வருடங்களிலே நாங்கள் அடைந்தவர்கள் இருக்கிறோம்.
எப்படி அந்த மாதங்களிலே உங்களுக்கு பரக்கத் செய்யப்பட்டுக் கொண்டிருந்தன என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் அறிவோம். சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா விசேஷ ஒரு பரக்கத்தை இந்த மாதத்திலே வைத்திருக்கிறார். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யக்ஷாக்குமுல்லாஹு ஃபீ, இந்த மாதத்திலே அல்லாஹ் உங்களின் பக்கம் தன்னுடைய விசேஷ கவனத்தை செலுத்துகிறான் என்று சொன்னார். அடியார்களின் பக்கம் அல்லாஹ் கவனம் செலுத்தாத எந்த ஒரு கணப்பொழுதும் கிடையவே கிடையாது. உலகத்திலே படைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு படைப்பையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரே நேரத்திலே எந்நேரமும் அல்லாஹ் பார்த்துக் கொண்டே இருக்கிறான். அவ்வளவு சக்தி வாய்ந்தவன் தான் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு. அதனாலதான் எல்லா உயிரினங்களும் உலகத்திலே உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைப்பினங்களை பார்க்காத நேரம் ஒன்று கிடையாது. இருந்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இந்த மாதம் வந்துவிட்டால் இந்த மாதத்திலே அல்லாஹ் அடியார்களின் பக்கம் கவனம் செலுத்துகிறான் என்று சொன்னார். எனவே அந்த கவனம் என்ன கவனம்? அல்லாஹ் விசேஷ கவனத்தை தான் இந்த மாதத்திலே ஒவ்வொரு அடியானின் மீதும் அல்லாஹ் செலுத்துகிறான். செலுத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்யக்கூடிய அருட்பாக்கியங்கள் என்ன சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபைன்ஸில் ஃபீஹி ரஹ்மா, அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தை அடியார்கள் மீது இறக்கிக் கொண்டிருக்கிறான் என்பதாக சொன்னார். சகோதரர்கள் பெரியார்களே, இந்த மாதத்தினுடைய முதலாவது பகுதி, இப்போது நாம் தடம் பதித்திருக்கக்கூடிய இந்த பகுதி அவ்வளவு ரஹ்மா, ரஹ்மத்துடைய பகுதி. மாதம் முழுவதும் ரஹ்மத்து தான். ஆனால் முதல் பகுதியை அதிகம் அல்லாஹ்விடம் ரஹ்மத்தை வேண்டி துஆ செய்து அந்த ரஹ்மத்தை அடைந்து கொள்வதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் பகுதியை ரஹ்மத்துடைய பகுதி என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அல்லாஹ் இந்த மாதத்திலே முழுவதுமாக அவருடைய ரஹ்மத்தை இறக்கிக் கொண்டுதான் இருக்கின்றார். ஃபைன்ஸில் ஃபீஹி ரஹ்மா. இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வயஹுத்துல் ஹதாயா, இந்த மாதத்திலே அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அடியார்களுடைய பாவங்களை மன்னித்துக் கொண்டிருக்கின்றார். சகோதரர்களே, பொதுவாக ஒவ்வொரு அமலின் மூலமாகவும் பாவங்கள் மன்னிக்கப்படும் விடயம் ஹதீஸ்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றன. ஒரு தொழுகையை தொழுதால் அந்த தொழுகைக்கு முன்னால் தொழுகையில் இருந்து அந்த தொழுகை வரையிலே நடந்த பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. 5 நேர தொழுகையிலும் அவ்வாறு நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றது. ஒரு தொழுகையில் இருந்து மறு தொழுகை வரையிலே இரண்டாவது தொழுகையின் மூலமாக நடந்த பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. ஒரு ஜும்மா தொழுதால் அந்த ஜும்மாவுக்கு முன்னால் நடந்த பாவங்கள், ஒரு கிழமையின் ஒரு வாரத்தின் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. வுது செய்யும் போது ஒவ்வொரு உறுப்பை கழுவும் போதும் அந்த உறுப்பினால் நடந்த பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. இவ்வாறு ஹதீஸ்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆனால் ஹதீஸ்களிலே பாவங்கள் மன்னிக்கப்படுதல் சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த ஹதீஸ்களுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய உலமாக்கள், முஹத்திஸீன்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்னவென்றால், அவ்வாறு மன்னிக்கப்படக்கூடிய பாவங்கள் எல்லாம் சிறிய பாவங்கள் தான். பெரிய பாவங்கள் தௌபா இல்லாமல் மன்னிக்கப்பட மாட்டார். தௌபா என்று சொல்லும் போது முதலாவது செய்து கொண்டிருக்கும் பாவத்திலிருந்து நீங்கிக் கொண்டு இனிமேல் அந்த பாவத்தை நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன் என்று உள்ளத்தால் உறுதி கொண்டு செய்த பாவத்தை வருந்தி அல்லாஹ் தஆலாவிடத்திலே பச்சாதாபப்பட்டு மன்னிப்பு கேட்பதாம். இதற்கு பெயர்தான் தௌபா. பெரும் பாவங்களாக நடைபெற்றிருக்கக்கூடிய பாவங்கள் இவ்வாறான தௌபா இல்லாமல் ஒருபோதும் மன்னிக்கப்பட மாட்டார். சிறிய பாவங்களாக இருக்கக்கூடிய பாவங்கள் சகோதரர்களே, அது இவ்வாறான அமல்களின் மூலமாக மன்னிக்கப்படும். ரமலானுடைய மாதத்திலும் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்றால் அர்த்தம் இதுதான், அல்லாஹ் தஆலா சிறிய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுகின்றான். வயஹுத்துல் ஹதாயா. அடுத்தது மூன்றாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வயஸ்தஜீபு ஃபீஹி துஆ, இந்த மாதத்திலே அல்லாஹ் துஆக்களை அங்கீகரிக்கிறான் என்பதாக சொன்னார். இதர மாதத்திலும் இதர நாட்களிலும் அடியார்கள் கேட்கக்கூடிய துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்கிறான் தான், அந்த துஆக்களுக்கு அல்லாஹ் விடை பகர்கிறான் தான், இல்லாமல் இல்லை.
ஆனால் இந்த மாதத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆக்களுக்கு அல்லாஹ் விடை பகர்கிறான் என்று விசேஷமாக குறிப்பிட்டார் என்று சொன்னால், ரமலானுடைய மாதத்திலே அடியார்களுடைய துஆக்களுக்கு அல்லாஹ் தஆலாவிடத்திலே விசேஷ ஒரு அங்கீகரிப்பு இருந்து கொண்டிருக்கின்றது என்பதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே குறிப்பிட்டார். ரமலானை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே குறிப்பிட்டதன் பின்னால் அல்லாஹ் தஆலா இறுதியாக சொல்லக்கூடிய விடயம், وَإِذَا سَأَلَكَ عِبَادِي أَنِّي فَإِنِّي قَرِيبٌ أُجِيبُ دَعْوَةَ الدَّاعِ إِذَا دَعَانِي فَلْيَسْتَجِيبُوا لِي وَلْيُؤْمِنُوا بِي لَعَلَّهُمْ يَرْشُدُونَ. அல்லாஹ் தஆலா துஆவுடைய விடயத்தை தான் குறிப்பிடுகின்றார். நபி, உங்களிடத்திலே நம்முடைய அடியார்கள் வந்து நம்மை பற்றி கேட்கின்றார்கள், நான் அடியார்களுக்கு சமீபமாக இருக்கிறேனா அல்லது தூரமாக இருக்கிறேனா என்று என்னை பற்றி உங்களிடத்திலே என்னுடைய அடியார்கள் வந்து கேட்கின்றார்கள். அன்னி ஃபஇன்னி கரீப், சொல்லுங்கள் நான் மிக சமீபமாக இருக்கின்றேன் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குறிப்பிடுகின்றார். சகோதரர்களே, மேலானவர்களே, ரமலானுக்கும் துஆவுக்கும் நெருங்கிய ஒரு தொடர்பு இருந்து கொண்டிருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 3 பேர்களுடைய துஆக்கள் மறுக்கப்படுவதில்லை. அதில் ஒருவர் தான் நோன்பாளி. அவர் நோன்பு திறக்கும் வரையிலே கேட்கக்கூடிய துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்கிறான் என்று சொன்னார். எனவே ரமலானிலே விசேஷமாக துஆக்கள் கபூல் செய்யப்படுகின்றன. இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வயம்ரு அல்லாஹு தஆலா இலா தனாஃபுசிக்கும் ஃபீ, இந்த மாதத்திலே உங்களிலே அமல்களிலே போட்டி போடக்கூடியவர்களை அல்லாஹ் பார்க்கிறான் என்பதாக சொன்னார். ஒருவரை முன்பு ஒருவராக அமல் செய்வதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்க்கின்றார். சகோதரர்களே, துன்யாவுடைய விடயத்திலே போட்டி போடுவதை அல்லாஹ் விரும்புவது கிடையாது. ஆனால் அமலுடைய விடயத்திலே அவரை விட நான் அதிகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொருவரும் போட்டி போடக்கூடியதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்புகிறார். ஃபல்யதனாஃபஸில் முத்தனாஃபிஸூன், போட்டி போடக்கூடியவர்கள் போட்டி போட்டுக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே ஆரம்பித்தார். ஃபஃபிர்ரு இலல்லாஹ், அல்லாஹ்வை அடைந்து கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ்வின் பக்கம் விரைந்து விடுங்கள் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றார். வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்து உஇத்தத் லில் முத்தகீன், வானம் பூமிகளை விட விசாலமான சுவர்க்கத்தின் பக்கமும் அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தின் பக்கமும் நீங்கள் விரைந்து கொண்டீர்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறார். சகோதரர்களே, மேலானவர்களே, எனவே அமல்களில் போட்டி போடுவதை அல்லாஹ் மிக விரும்புகின்றான். அது எல்லா காலத்திலும் அல்லாஹ் விரும்புகிறான். குறிப்பாக ரமலானுடைய மாதத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வயம்ருல்லாஹு தஆலா இலா தனாஃபுசிக்கும் ஃபீ, ரமலானிலே அமல்களிலே போட்டி போடுவதின் பக்கம் அல்லாஹ் பார்க்கிறான். இன்னும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வயுபாஹி பிக்கும் மலாயிகத்தஹு, இவ்வாறு போட்டி போட்டுக் கொண்டு அமல் செய்யக்கூடிய நேரத்திலே அது யாருடைய அமல்களை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார்களிடத்திலே பெருமையாக பேசுகிறான் என்று சொன்னார். என்னுடைய இன்னாருடைய மகன் இன்னான் இந்த நேரத்தில் இப்படி அமல்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய மலக்குமாருடைய சபையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை பற்றி பிரஸ்தாபம் செய்கிறார். இவைகள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபஅரல்லாஹ மின் அன்ஃபுசிக்கும் கைரா, எனவே உங்களுடைய புறத்தில் இருந்து நலவான நன்மையான ஒவ்வொரு காரியங்களையும் இந்த மாதத்திலே அதிகம் செய்து அல்லாஹ் தஆலாவிடத்திலே நீங்கள் அமல்களை காண்பித்துக் கொண்டீர்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே சகோதரர்களே, பெரியார்களே, ரமலான் எங்களை வந்து அடைந்திருக்கின்றது. இந்த மாதம் முதலாவது நாங்கள் விளங்க வேண்டிய மாதம் ஏனைய மாதங்களை போன்ற ஒரு மாதம் அல்ல. இது ஒரு விசேஷமான மாதம். எல்லா அமல்களுக்கும் உரிய ஒரு மாதம் சகோதரர்களே. அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸை இறுதியாக முடிக்கும் போது சொன்னார்கள், فَإِنَّ الشَّقِيَّ مَنْ حُرِمَ رَحْمَةَ اللَّهِ عَزَّ وَجَلَّ فِيهِ, இந்த மாதத்திலும் ஒரு மூதேவி இருக்கிறான், ஒரு துப்பாக்கியவான் இருக்கிறான் என்று சொன்னால் அவன் தான் இவ்வாறெல்லாம் அமல் செய்ய வேண்டிய மாதத்திலே அமல் செய்யாமல் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் மஹ்ரூமாக இருக்கக்கூடியவன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த அமலுடைய தௌஃபீக், இந்த அமலுடைய பாக்கியம் யாருக்கு கிடைக்கவில்லையோ அவர் தான்
மிகப்பெரிய மஹ்ரூம், மிகப்பெரிய பாக்கியம் இழந்த ஒரு மனிதன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார். சகோதரர்கள் மேலானவர்களே, முதலாவது இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய அமல்களிலே மிக பிரதானமான அமல் தான் ஃபர்லான நோன்பு. அது இந்த மாதத்துக்கு மாத்திரம் சொந்தமான ஒரு அமல். சகோதரர்கள் மேலானவர்களே, ஃபர்லான நோன்பு என்பது அது ரமலானுக்குரிய நோன்பு மட்டும்தான். இன்னொரு ஃபர்லான நோன்பு ஒரு மனிதனுக்கு கடமையாகும் என்றால், அவர் ஏதாவது ஒரு விஷயத்திலே நேர்ச்சை செய்திருந்தால் அந்த நேர்ச்சைக்காக அவர் நோன்பு நோட்பதற்கு முயற்சி செய்திருந்தால் அவருக்கு அந்த நோன்பு கடமையாக ஆகும். அவ்வாறு இல்லாமல் ஒரு மனிதனுக்கு, ஒரு முஃமினுக்கு, ஒரு முஸ்லிமுக்கு ஃபர்லான நோன்பு என்பது கடமையாகுவது கிடையாது. எனவே இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய அமல்களில் முதலாவது அமல் ஃபர்லான நோன்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மாதத்தின் ஒரு நோன்பை விட்டுவிட்டு அந்த நோன்புக்காக வேண்டி அவர் அந்த வருடம் முழுவதும் நோன்பு நோற்றாலும் ரமலானுடைய அந்த விடுபட்ட ஒரு நோன்புக்கு அவர் வருடமெல்லாம் நோக்கக்கூடிய நோன்பு ஈடாக மாட்டாது என்று சொன்னார். எனவே முதலாவது நாம் ஹிம்மத் வைக்க வேண்டிய விடயம், இந்த மாதத்திலே நான் எந்த நோன்பையும் எந்த காரணம் கொண்டும் விடாமல் ஒவ்வொரு நோன்பையும் நான் முழுமையாக பிடிப்பேன் என்று ஹிம்மத் வைப்பதாம். இரண்டாவது சகோதரர்கள் பெரியார்களே, இந்த மாதத்துக்குரிய அடுத்த விசேஷமான, இந்த மாதத்துக்கு மாத்திரம் சொந்தமான ஒரு குறிப்பான அமல் தான் தராவீஹுடைய அமல். சகோதரர்களே, இந்த தராவீஹ் என்ற பேரிலே இதர எந்த காலத்திலும் ஒரு அமல் கிடையவே கிடையாது. சுன்னத்தான தொழுகைகள், நஃபிலான தொழுகைகள், அது சுன்னத் முஅக்கதாவாக இருக்கலாம், நஃபில் முத்தலக்காக இருக்கலாம், பல வகையான சுன்னத்தான தொழுகைகள் இருக்கின்றன. ஆனால் தராவீஹ் என்ற பெயரில் ஒரு தொழுகை இருக்குமாக இருந்தால் அது ரமலானிலே மாத்திரம்தான் இருக்கின்றன. சகோதரர்கள் மேலானவர்களே, எனவே இந்த ரமலானுடைய மாதத்துக்கு மாத்திரம் சொந்தமான அடுத்த அமலான இந்த தராவீஹுடைய தொழுகை, சகோதரர்களே, அதிலே கவனம் செலுத்தப்பட வேண்டும். இந்த தொழுகையின் மூலமாக நாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அடைய வேண்டும், நெருங்க வேண்டும். அடுத்ததான் சகோதரர்களே, இதர அமல்கள், அது எல்லா காலத்திலும் இருக்கக்கூடிய அமல்கள். ஆனால் அந்த அமல்களுக்கும் ரமலானுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருந்து கொண்டிருக்கின்றன. உதாரணமாக குர்ஆன், அல்லாஹ் தஆலா இந்த மாதத்தை குர்ஆனிலே அறிமுகம் செய்யும் போது குர்ஆனை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்தை அறிமுகம் செய்கின்றார். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், ரமலானுடைய மாதம் அது குர்ஆன் இறங்கப்பட்ட மாதம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்தை குர்ஆனை கொண்டு அறிமுகம் செய்கின்றார். குர்ஆன் மட்டுமல்ல, குர்ஆனுக்கு முன்னால் இறங்கிய தௌராத், இன்ஜீல், ஜபூர் எல்லா வேதங்களும் இந்த ரமலானுடைய மாதத்திலே தான் இறங்கப்பட்டிருக்கின்றன. சகோதரர்களே பெரியார்களே, குர்ஆனும் இந்த மாதத்திலே தான் இறங்கப்பட்டிருக்கின்றது. எனவே குர்ஆனுக்கும் இந்த மாதத்துக்கும் நெருங்கிய ஒரு உறவும் தொடர்பும் இருந்து கொண்டிருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதத்திலே அதிக மனிதன் தான் குர்ஆனை ஓதுவதோடு ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே குர்ஆனை ஓதியும் காண்பிப்பார். உலமாக்கள் எழுதுகின்றார்கள், அந்த சுன்னத்தை ஹயாத்தாக்குவதற்காக வேண்டிதான் தராவீஹுடைய தொழுகையில் குர்ஆன் முழுமையாக ஓதப்படுகின்றது. தராவீஹுடைய தொழுகையில் இருந்து அந்த குர்ஆனை ஓத கேட்பது, சகோதரர்களே, இது குர்ஆனை கேட்பதற்குரிய ஒரு சந்தர்ப்பம். தராவீஹுடைய தொழுகை ஒன்று ஓதுவது, இரண்டாவது ஓத கேட்பது. ஓத கேட்பதற்குரிய சந்தர்ப்பம் தராவீஹுடைய தொழுகையாக அமைகின்றது. இதர நேரங்களிலே குர்ஆனை அதிகமாக ஓது. சகோதரர்கள் மேலானவர்களே, அடுத்ததுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்துக்குரிய விசேஷ அல்லாஹ் தஆலா இஃப்தாருடைய நேரத்திலே கேட்கக்கூடிய துஆக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்கிறார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். துஆக்கள் கபூல் செய்யப்படக்கூடிய பல சந்தர்ப்பங்களிலே மிக முக்கியமான ஒரு சந்தர்ப்பம் தான் இஃப்தாருடைய நேரம், நோன்பு திறக்கும் நேரம். இந்த நேரத்திலே கேட்கக்கூடிய துஆக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை அடையும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றான். சகோதரர்களே மேலானவர்களே, இந்த ரமலானை இவ்வாறான நல்ல அமல்களை கொண்டு நாம் ஹயாத்தாக்குவதற்காக வேண்டி, ரமலானின் மூலம் நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அடைந்து கொள்வதற்காக வேண்டி ஒவ்வொருவரும் இந்த ரமலானை அடைந்திருக்கும் இந்த ஆரம்ப நாளிலேயே நாம் ஒவ்வொருவரும் எங்களுக்குள்ள ஒரு திட்டத்தை, ஒரு வைராக்கியத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும்.
சகோதரர்களே, பொதுவாக ரமலானுடைய ஆரம்ப காலங்களிலே, முதல் 10 போன்ற இந்த காலங்களிலே அமல்களை நாங்கள் இந்த உற்சாகத்தோடு செய்து கொண்டிருப்போம். தராவினுடைய தொழுகைக்காக ஒவ்வொன்றிலும் பள்ளி நிறைய நாங்கள் தொழுது கொண்டிருப்போம். இதே போன்று பதிலுடைய தொழுகைக்கும் பள்ளி நிறைய வந்து நாங்கள் தொழக்கூடிய பழக்கங்கள் எங்களுக்கு இருந்து கொண்டிருக்கும். ஆனால் இந்த ரமலானுடைய மாதம் பிற்பட இந்த அமல்களிலே பொதுவாக ஒரு குறைவு ஏற்படக்கூடிய வளமை எங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. சகோதரர்கள், மேலானவர்களே, ஒன்றை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்துக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம், அல்லாஹ் எங்களை அனுப்பியிருக்கிறான், எங்களை படைத்திருக்கிறான் என்றால், அல்லாஹ் எங்களை படைத்ததனுடைய ஒரே ஒரு நோக்கம் இபாதத்து மட்டும்தான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வமா அலக்கல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை இபாதத் செய்வதற்காக வேண்டியதுதான் நான் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். இந்த இபாதத்து தான் எங்களுடைய முழு கவனமுமாக முழு நோக்கமுமாக இருக்க வேண்டும். சகோதரர்களே, தெரியாது இந்த இபாதத்தை விட்டும் எந்த நேரமும் நாங்கள் ஒரு நேரமும் கவனம் இல்லாமல் இருக்க முடியாது. அது சீசனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்து அதனால் எங்களுக்கு அவர் விதமாக நன்மையை தருவதற்காக வேண்டி ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருகிறான். சகோதரர்களே, பெரியார்களே, அந்த சந்தர்ப்பத்திலும் நாங்கள் அமல்களை அதிகம் செய்து அல்லாஹ் தஆலா தரக்கூடிய அந்த அபரிமிதமான வெகுமதிகளை நாங்கள் பெற்றுக் கொள்ளவில்லை என்று சொன்னால் அது பெரும் நஷ்டமாக ஆகிவிடும். எந்த மாதத்திலும் கிடையாது ஒரு ஃபர்லுக்கு 70 ஃபர்லுடைய சவாபு கொடுக்கப்படக்கூடியது. எந்த ஒரு மாதத்திலும் கிடையாது ஒரு சுன்னத்துக்கு ஃபர்லுடைய சவாபு கொடுக்கப்படக்கூடியது. சகோதரர்களே, பெரியார்களே, இந்த மாதத்தில் மட்டும்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஒரு விசேஷ சலுகையையும் வைத்திருக்கிறார். من تقرب فيه بخصلة من الخير كان كمن أدى فريضة فيما سواه. இந்த மாதத்திலே எந்த ஒரு நன்மையான காரியத்தை செய்தாலும் அதற்கு அல்லாஹ் ஒரு ஃபர்லுடைய சவாபை கொடுக்கிறான். ومن أدى فيه فريضة كان كمن أدى في 70 فريضة فيما سواه. இந்த மாதத்திலே ஃபர்லை நிறைவேற்றினால் 70 ஃபர்லுடைய சவாபை அல்லாஹ் கொடுக்கிறான். நேற்று தொழுத சுபஹுடைய தொழுகைக்கும் இன்றைக்கு தொழுத இப்போது தொழுத இந்த சுபஹுடைய தொழுகைக்கும் சகோதரர்களே, பெரியார்களே, நேற்று தொழுத சுபஹுடைய தொழுகைக்கு ஒரு தொழுகையுடைய நன்மை என்றால் இப்போது தொழுத இந்த சுபஹுடைய தொழுகைக்கு 70 சுபஹுடைய தொழுகையுடைய நன்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கின்றார். நேற்று தொழுத இஷாவுடைய தொழுகைக்கும் இந்த தொழுத இஷாவுடைய தொழுகைக்கும் சகோதரர்களே, நேற்று ஒரு இஷாவுடைய தொழுகையுடைய நன்மை என்றால் இன்று தொழுத இஷாவுடைய தொழுகைக்கு 70 இஷாவுடைய தொழுகையுடைய நன்மை கிடைத்திருக்கின்றது. இது போன்று ஒவ்வொரு தொழுகைக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கும் 70 ஃபர்லுடைய சவாபை தருகின்றான் என்றால் இந்த காலத்திலே ஒரு ஃபர்லை நாங்கள் விடுவது என்பது எவ்வளவு பெரும் நஷ்டமாக இருக்கும் சகோதரர்கள். ஏன் ஒரு சுன்னத்தை விடுவது எவ்வளவு பெரும் நஷ்டமாக இருக்கும். இதில் எந்த காலத்திலும் ஒரு சுன்னத்துக்கு ஒரு ஃபர்லுடைய சவாப் கொடுக்கப்படுவது கிடையாது. இந்த காலத்திலே மட்டும்தான் அந்த ஃபர்லுடைய சவாபு சுன்னத்துக்கு கொடுக்கப்படுகின்றது. எனவே சுன்னத்தை விடுவது கூட எவ்வளவு பெரும் நஷ்டமாக இருந்து கொண்டிருக்கும். ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னாலும் பின்னாலும் இருக்கக்கூடிய சுன்னத்தான தொழுகைகளோடு இதர சுன்னத்தான தொழுகைகளான இஷ்ராக், துஹா, அவ்வாதீன், வித்ர், தஹஜ்ஜுத் போன்ற இந்த சுன்னத்தான தொழுகைகளையும் சகோதரர்களே, மேலானவர்களே, மிக கவனத்தோடு நாங்கள் தொழக்கூடியவர்களாக ஆக வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு இந்த மாதத்திலே சஹருடைய நேரத்திலே நாங்கள் சஹர் செய்வதற்காக எழும்பும் சந்தர்ப்பத்தை தருகிறான். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு தஹஜ்ஜுடைய நேரமும் அதே நேரம்தான். முதலாவது வானத்துக்கு இறங்கி அல்லாஹ்வின் பக்கம் அல்லாஹ் கேட்கிறான், அலா முஸ்தக்பிரின் ஃபஅக்பிர் லஹு, என்னிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களா, அவருடைய பாவங்களை நான் மன்னிக்கின்றேனே என்று அல்லாஹ் கேட்கிறான். அலா முஸ்தக்பிரின் ஃபஅர்ஸுகஹு, என்னிடத்திலே ரிஸ்கை கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களா, அவருக்கு நான் உணவளிக்கின்றேனே என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான். சகோதரர்களே, மேலானவர்களே, இது போன்று அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அடியார்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு தேவைகளை கிடைக்கும். அலா ததா அலா ததா, இந்த தேவைகளை எண்ணத்தில் கேட்கக்கூடியவர்கள் இருக்க மாட்டார்களா, அவருடைய தேவைகளை நான் நிறைவேற்றி கொடுக்கிறேனே என்று கேட்கக்கூடிய நேரம் தான் அந்த தஹஜ்ஜுடைய நேரம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிர்பந்தமா எங்களுக்கு சஹர் செய்வதற்காக வேண்டி எழுப்பக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்து இந்த அமலை செய்யும் சந்தர்ப்பத்தையும் அல்லாஹ் வழங்குகிறார். ஆனால் வெறுமனே அது சஹராக மட்டும் ஆகிவிடாமல் சகோதரே, தொழுகைக்காக வேண்டிய நேரம் எடுத்து ஒரு 4 ரக்காத் அல்லது 6 ரக்காத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தஹஜ்ஜுத் 13 ரக்காத்துகள் வரையில் ரிவாயத்துகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 ரக்காத் தஹஜ்ஜுத் தொழுது 3 ரக்காத் வித்ரை தொழுது கொள்வார்கள். இல்லை என்றால் 8 ரக்காத் தொழுது 3 ரக்காத் வித்ர் தொழுது
11 ரக்காத்துகளை பூர்த்தியாக்கி கொள்வார்கள். இல்லை என்றால் 6 ரக்காத் தஹஜ்ஜுத் தொழுது, 3 ரக்காத் வித்ரை தொழுது 9 ரக்காத்தாக பூர்த்தியாக்கி கொள்வார்கள். சகோதரர்களே, மேலானவர்களே, எவ்வாறாகிலும் சரி, நாங்கள் குறைந்தது 2 ரக்காத்தோ அல்லது 4 ரக்காத்தோ அல்லாஹ் தஆலா இடத்திலே அந்த நேரத்திலே தொழுது துஆ செய்வோமாக இருந்தால் சகோதரர்களே, மிக விசேஷம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை பார்த்து அடியான் என்னத்திலே பாவ மன்னிப்பு இந்த நேரத்திலே கேட்க மாட்டானா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்க்கக்கூடிய விரும்பக்கூடிய ஒரு நேரம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறுகிறான், வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்பிரூன். சஹருடைய நேரத்திலே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களான முத்தகீன்கள் இஸ்திக்ஃபார் செய்வார்கள் என்பதாக, பாவ மன்னிப்பு கோருவார்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறிக்கொண்டிருக்கிறார். எனவே சகோதரர்களே, பெரியார்களே, இவ்வாறான நல்ல அமல்கள் ஒவ்வொன்றை கொண்டும் இந்த ரமலானை நாங்கள் ஹயாத்தாக்கி, இந்த ரமலானை அமலுடைய மாதமாக ஆக்கி கிடைக்கும் சந்தர்ப்பத்தை நாங்கள் வீணாக்கி விடாது சகோதரர்களே, ஒவ்வொரு கணப்பொழுதையும் நாங்கள் கவனத்திலே வைத்து இபாதத்தை கொண்டு அந்த கணப்பொழுதை கழிப்பதற்கு தான் முயற்சி செய்ய வேண்டும். வல்லநாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வாறாக இந்த ரமலானை பயன்படுத்திக் கொள்வதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.